நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு விருத்தியாக வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். என்னுடைய 39வது வீடியோ அந்த டாப்பிக்கை குரு மகிமான்ற பேரில் ரிலீஸ் ஆகுது. குரு மகிமா அதாவது 4 வேதங்கள், எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் விட சிறந்ததுன்னா 2 எழுத்து, குருன்ற எழுத்து தான். அதுதான் முக்கியம். அதனால தான் அதை குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த குருன்னு சொல்லும்போது நல்ல குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்டில் தப்பாக இங்கே போய் மாட்டிக்கூடாது. நிறைய பணம் பறிக்கிற குருக்கள் இருக்கா. இப்போ கூட யாரை சொன்னால் துபாயிலெல்லாம் ஒரு மந்திர உபதேசம் வாங்குறதுக்கு 5,000 rupees டெபாசிட் பண்ணணும். அது மாதிரி யாருங்க அதெல்லாம் குருவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் குருவெல்லாம் சொல்லுவாள், ஒரு எனக்கு உபதேசம் பண்ணும்போது என் குருவானவ சம்பகாம்பான்றவ லக்ஷ்மி சந்திரமொழி கொரட்டூர் வந்தால் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து சொல்கிறேன். எனக்கு நான் டாஃபேரியில் பணிபுரிஞ்சிருந்தேன். எனக்கு முதல்ல கணபதி மந்திர உபதேசம் கேட்டேன். உனக்கு கணபதி மந்திர உபதேசம் ஆச்சா இல்லைம்மான்னு ஒரு 10 டே சரி காத்தால் 4 மணிக்கு வான்றா. அப்போ நான் 3 மணிக்கே எழுந்து குளிச்சு நானும் என் மாமனாரும் போயிருந்தோம். காரில் தான் போயிருந்தோம். நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த அம்மா ஏதோ கிராப்ரைஸ் போயிட்டு 4:30 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. திருப்பியும் ஸ்நானம் பண்ணி திரும்பி மடிச்சா கட்டின்னு அந்த கணபதின்னு சொன்னதுனால கொழக்கட்டை, அரிசியில் பண்ண இது உளுந்து சேர்க்காமல் பச்சரிசியில் பண்ண இட்லி, அப்பம், வடை, பாயசம் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தா. அங்கே இதுக்குமா பண்ணோம்னா இல்லை இப்போ இப்படி தான் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி என்னை பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு என் வழக்காதில் 3 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தா. எதுக்கு சொல்கிறேன்னா, குருன்றவ அவளை பார்த்தா கற்றுக்கணும்னு சொல்லுவேன். நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எதையுமே கேட்க மாட்டான். என் நம்மளே கொடுத்தா தான் உண்டு தவிர அதை கூட அப்படியே வச்சுட்டு போங்க காமாட்சிக்கிட்டேன்னுவா. இப்போ இருக்க மாடர்ன் வெள்ள திருப்பி நிறைய பேர் என்னென்னோ டிமாண்ட் பண்ணுறா. எனக்கு கள்ளிக்குப்பத்தில் புவனேஸ்வரி பீடம் ஒன்று இருக்குது. அங்கே இருக்க சுவாமிகளை நான் இந்த அம்மா பார்க்குறதுக்கு முன்னாடி போயிருக்கும்போது இப்போ இருக்கிற சுவாமியார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி எவர் வச்சிருந்தி பைட்டன்னு கேட்குறாரு. அப்பா உள்ளே சொல்கிறார், மாதிரி குளத்தூரில் வந்திருக்காரு அப்படின்னு. சரி விசாரிச்சு அனுப்பிச்சுன்னு. அப்பா ரொம்ப நல்ல வேறு பெரிய ஞானி அவர். அப்போ இவர் எதுவும் சொல்கிறார், ஜஸ்ட் இமேஜின் 30 years முன்னாடி நடந்தது எனக்கு, 25 years முன்னாடி 1111 ரூபா. அப்போ பெரிய அமௌண்ட் அது உங்களுக்கு ஒரு வேஷ்டி, எனக்கு ஒரு வேஷ்டி, அது மாதிரி பெரிய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் பார்த்தாலே தலையை சுற்றும். அது நம்ம எப்படி இருந்தாலும் குருக்கு காணிக்க தரப்போகிறோம். அதை அப்போ அம்பாள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறான்ட்ட, திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு. ஸோ ஐ கேம் அவுட் வித்தின் வீக்ஸ் டைம். இந்த அம்மா அங்கே கொரட்டூரில் கூட்டு வச்சு, அவள் ஆம்பளை கூட தெரியாது குரு. எனக்கு நவராத்திரி போது என்னை கூப்பிட்டு வச்சு நான் ஒரு கேதரிங்கில் போயிருக்கேன், ஒரு வேனில் போயிருக்கேன். அந்த நேரத்தில் நீ தான் டாஃபே ராஜாவான்னு கேட்டால் 10 பேர் இருக்கிற இடத்துல கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணா. என் மனசுலையும் அந்த மாதிரி பரிமனான பாரியான சரீரம் அவள் ஒரு 10-15 லேடிஸோட அவள் தான் குருன்னு அம்பா சொல்கிறான். எனக்கு இது எதுக்கு சொல்வாருன்னா, குருவினுடைய கடாட்சம் அந்த மாதிரி அமையணும். சரி, நமக்கு நல்ல குருவாத்தே லேட் ஆகலாம், பட் வி ஷுட் செலக்ட் ஏ குட் குரு, நாட் ஃபார் அந்த மானிட்டரி பெனிஃபிட்டை வச்சுருக்க குருவிட்டெல்லாம் போயிட்டு மாட்டிக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம காலகட்டத்தில் நிறைய பேர் அப்படியா இருக்க, ரொம்ப உத்தமமான குருக்கள் பார்க்குறத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்ததாக குரு பரம்பரான்னு ஒன்று இருக்குது. பரம்பரையே இல்லாமல் நான் தான் குருன்னு இண்டிவிஜுவல் வர முடியாது. இப்போ என்னுடைய இது எடுத்து பார்த்தா இந்த குரு பரம்பராவில் பார்க்கும்போது இந்த தினம் சொல்லுவாங்க, மிருக்கி முத்தரையும் பேர் இப்படி தலையில் உச்சந்தலையில் வச்சுட்டு சொல்லணும். அதாவது பூர்ணானந்தநாதர் முதல் குரு, பூர்ணானந்தநாதர், சாந்தானந்தநாதர், விமலானந்தநாதர், பிரகாசானந்தநாதர், ஆத்மானந்தநாதர், குஹானந்தநாதர், சிதானந்தநாதர், பாலானந்தநாதர், சம்பகாம்பா. ஸோ எல்லா 8 பேரும் ஆண்கள், இந்த மாதா பெண்மணி. அப்போ சொல்லுவேன், நான் நவரத்தனங்கள் சொல்லுவாள். அவளை குரு நவரத்தனங்களில் மாணிக்கம் போல் பிரகாசிக்கிறது என் குருமாத்தான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லுவாள், எப்படி ராஜா எப்படிலாம் குருவை ப்ரைஸ் பண்ணுறான்னு. குருவை ப்ரைஸ் பண்ணணும், அதுக்கு தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்க. நமக்கு என்னென்ன சொல்லித்தராளோ அவள் நமக்காக வேண்டுறா. ஏன்னா டாஃபேர் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாஸ் ஒருத்தர் ரங்கநாதன் பேர், இப்போ இல்லை காலமாயிட்டார்.
அவர் என்ன பண்ணுவார்னா, நான் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டியன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமாக நடக்கும். அது என்னை பர்ச்சேசிங்லேருந்து ஸ்டோருக்கு மாற்றிடுவார். ஆர்டர் அடித்து என் டேபிளுக்கு வந்துடும். அந்த அம்மாக்கிட்ட நான் சொல்லுவேன், மாதிரி மண்டேல போக சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா, சூழலி துர்கா மந்திரம் சொல்லுன்னுவா, எனக்காக ப்ரே பண்ணுவா. ஆஃபீஸ் வந்து பார்த்தா பிரசிடென்ட் வருவார் சீட்டுக்கு. டு யூ நோ ராஜா பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டோர்ஸ் அப்படின்னு. எஸ் சார், வேர் இஸ் ஏ லெட்டர்னு கேட்பேன். கிழிச்சு குப்பத்தொட்டில் போட்டுட்டு யூ வில் பி ஹியர் அப்படின்ட்டு போயிடுவார். இது வந்து ஒரு தடவை இல்லை, 8 தடவை நடந்திருக்கு எனக்கு என் வாழ்க்கையில். அந்த அம்மா வந்து எனக்கு ப்ரே பண்ணி 8 தடவை எனக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்டாப்டு. 32 வருஷம் யாருக்குமே நடக்காது லைஃப்பில். 32 இயர்ஸ் ஐ ஒர்க் இன் டாஃபே. சேம் சப்ஜெக்டை, என்னோடய சப்ஜெக்டை மாற்றவே இல்லை அவள் கடைசி வரைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, சின்சியராக நம்ம பண்ண வேலையும் குரு கடாட்சம் அந்த மாதிரி அவள் இங்கே இருந்தாலும் நம்மளை பார்ப்பா. என் குரு கொரட்டூரில் இருந்தாலும் என்னுடைய பூஜா கிரகத்தில் சொல்லுவாள், அந்த ராமரெல்லாம் வச்சுருக்கேடா ராஜா, அங்கே நூலாம்படம் இருக்க, கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கூடாது அந்த இடத்த அனுப்பிச்சுட்டு ஷி வில் விஷுவலைஸ் மை ஹவுஸு. நான் என்ன பூஜை பண்ணுறது அவளுக்கு தெரியும். அதே மாதிரி மிச்ச சிஷ்யாக்கள்லாம் சொல்லுவாள், ராஜா வந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து பண்ணுறான் ஒன்றுத்தையும், நீங்கள் பண்ணக்கூடாது, அதனால மற்றவாளை கடிச்சுப்பான்னு சொல்லுவாள். விவேக் சர்வேஸ்வரன் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர், அவள் அந்த அம்மா கிட்ட சிஷ்யர் தான் அவர். அவர் சொன்னார், அது மாதிரி அம்மா சொல்லியிருக்கா நிறைய தடவை. ஏன்னா அந்த காலத்தில் 6 மாத காலம் நான் வந்து அந்த சதுராவதி தர்ப்பணம் பண்ணிட்டு போனோம். ஒரு குடம் நிறைய தண்ணி வச்சுட்டு ஏலக்காய் கச்சக்கருப்பெல்லாம் போட்டு கணபதியை செல்லா விக்கிரகத்தை தாம்பாளத்தில் வச்சுட்டு அதை தர்ப்பணம் பண்ணோம். எத்தனை தடவை? 444 தடவை பண்ணி ஆகணும். அதை அதுக்கு முதல்ல சந்தியாவதனம் முடிச்சிடணும். இதெல்லாம் பண்ணி முடித்து கீழே இருக்கிற விநாயகர்கள்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு மேலே இருக்க சாமி பூஜையை பண்ணிவிட்டு டிஃபனையும் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு 8:30 மணிக்கு நான் போயிடுவேன். அது எப்படி பண்ணுறான் அவன்? அந்த குரு கேட்டிருக்காங்க. என்கிட்ட நேரம் சொன்னதில்லை, மற்ற சிஷ்யாக்கிட்ட சொல்லுவாள். அதாவது இந்த குருக்கும் சிஷ்யனுக்கும் உண்ட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்ளம் நினச்சா உடனடியாக அவள் வந்து சேவ் பண்ணுறான். இது வந்து நிஜமாக சத்தியமானது. நம்பணும் நம்ம அதை குரு மேலே, அதாவது அவள் மேலே அதீத பக்தியோடு இருக்கணும். அந்த மாதிரி பக்தியாக இருக்கும்போது சிஷ்யனுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் பார்த்துக்கிறது குருவோட கடமை. அவள் என்ன பண்ணுறாலும் அவள் பண்ணிப்பா. அதை நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணவே வேண்டாம். அதை அடுத்தது எனக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்டு. திடீர்னு குருமாதா ஃபோன் பண்ணா ஒரு நாளைக்கு, ராஜா நீ வந்து பாபா குரூப்பில் இருக்க, புட்டபர்த்தி சாய்பாபா குரூப்பில் இருக்க. இல்லைம்மா எனக்கு யாரும் தெரியாதுன்னு. இல்லைடா, புட்டபர்த்தியிலேருந்து ஒரு 10-15 பேர் வந்திருக்கா, எனக்கு வந்து எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கா, நான் வந்து வேதம் கத்துறோன்னு இருக்கா. அந்தம்மா வந்து ஷீ இஸ் அ ட்ரெயின் லேடின்னு பரமாச்சாரியார் தண்டமானதீஸ்வரர் ஒருத்தர் அமுச்சு கொரட்டூர்லேயே அவாதே தங்கி வேதம் கற்றுண்டா. அந்த அம்மா லேடிஸ் வேதம் சொல்லக்கூடாதுன்னுவா, ஆனால் அவளுக்கு பரமாச்சாரியாரே கைட் பண்ணி ஷீ இஸ் அ ப்ரொஃபவுண்ட் இது நாலேஜ், சான்ஸ்கிரிட் நாலேஜ் நல்லா இருக்கும், நல்லா படிப்பு சரளமாகவே. இந்த காலேஜெல்லாம் போகாதவோ. அதே மாதிரி காமாட்சி பூஜையெல்லாம் நித்தியப்படி 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 3 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் பாராயண கிரமம் இருக்கும். துர்வாச கல்பம் ஒன்று இருக்குது, அடுத்து தத்தாத்திரேய கல்பம் இருக்குது, பரசுராம கல்பம் குறைஞ்சிட்டே வருது காமாட்சி அம்மனுடைய. இப்போ மிச்ச சிவாச்சாரியாரெலாம் வெவ்வேறு கோவிலில் பூஜை பண்ணுறா. அது இல்லை, காமாட்சி அம்மன் கோவிலில் பண்ணுறவா வந்து ஸ்ரீவித்யா உபாசக. அவள் நர்மத நதியிலேருந்து 32 குடும்பங்களை கூப்பிட்டு வர்றார் ஆதிசங்கரர். இப்போ 3 குடும்பங்களும் நோயம் இருக்குது காஞ்சிபுரத்தில். இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, அவள் பண்ணுற பூஜையை விட அவள் உயர்வாக பண்ணுவாள். என் குருமாதா பரமாச்சாரியா கொடுத்த ஒரு காமாட்சி அம்மன் விக்கிரமும் மகாமேரும் அவாட்ட இருக்குது. 2மே பரமாச்சாரியா கொடுத்தது. அதுக்கு பண்ணும்போது காலையில் 3 மணிக்கு பாராயணமே 8 மணி வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறமா வந்து அபிஷேகம் ஆராதனைலாம் இருக்கும். ஸோ அவள் தூங்குறது நேரமே ரொம்ப 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 துர்லபம். இது எதுக்கு சொல்கிறேன்? அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, இல்லைம்மா நான் ஒன்றும் பண்ணலேன்னு. இல்லைடா அவள் கேட்டிருக்கா, எனக்கு உடம்பே முடியலடா, இருந்தாலும் வர சொல்லிட்டேன் அவளை. வாரம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து அவளே சுத்தம் பண்ணிவிட்டு பாபாவோட சிஷ்யாசை வேதம் கற்றுடு. இதுக்குன்னா நான் சொல்கிறது, பாபாவோட 70வது வயசு பிறந்தநாள். அவர் இருந்தார், மோர் தென் 80 இயர்ஸ் இருந்தார். அவர் 70th பிறந்த நாளுக்கு தேரில் வரும்போது முன்னாடி வேதம் சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் தெலுங்கில் தான் பேசியிருக்கார் பசங்கக்கிட்ட. அவர் எப்படின்னா, ஞானமூபி மணியன் வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கார். அந்த புத்தகத்தில் என் குருமாதாவை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். நான் 3 பக்கத்தை எழுதியிருந்தேன், அது அரை பக்கம்தான் வந்தது அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்டம். அதை சாய்பாபா பார்த்து, புட்டபர்த்தி சாய்பாபா பார்த்து, ఈ అమ్మ కొరటూరులో ఉంది చెన్నైలో, వాడి దగ్గర పోయి వేదం నేర్చుకోండి சொல்லியிருக்கார் அவர். ஸோ அதனால் வந்திருக்கா.
இது மாதிரி கற்றுண்டு அந்த பாபாவோட ஃபங்க்ஷனில் இந்த ரிசைட்டட் வேதா அது மாதிரியெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து கேட்டிருக்காராம் குருதர்ஷன் என்ன ஒன்றும் கொடுக்கலன்னு பண்ணி அவளை கடிஞ்சிட்டு அந்த அம்மாவுக்கு ஹார்ட்டில் ஓட்டம் இருக்குது, அதனால் துன்பப்படுவ வரியினால் நான் ஒரு க்ஷீரஸ்தானம் வாழ்ந்தக்கிற போய் இச்சை வேண்டி சொல்லியிருக்காரு. ஸோ பிரசாதத்தோட ஒரு மஞ்சள் கலர் புடவை அது கொடுத்து சாய்பாபாவோட நானும் நான் பார்த்துருக்கேன் 3 தடவை. நான் புட்டபத்தியெல்லாம் போனதில்லை. சரி, அவரை வந்து எங்கே பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவேன். ஆனால் கான்ட்ராக்ட் டைரக்ட் மிச்சவாள்லாம் போகிற மாதிரி நான் பண்ணிதான் சர்வீஸ் எல்லாம் பண்ணியது கிடையாது. பொய்யே சொல்லணும், நான் பண்ணது கிடையாது. அதெல்லாம் அந்த அம்மாவும் புட்டபத்தி போன கிடையாது, பரமாச்சாரியாட்டு தான் போயிருந்தா அந்த அம்மா. பட் இருந்தாலும் மகான்கள் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாள். ஸோ இன்னும் நான் ஃபோன் பண்ணுறேன், எனக்கு பாபா எனக்கு புடவை குடிச்சாரு, உன்னால் தான் புடவை வந்ததுன்னா. நான் என்ன பண்ணேன், இல்லை நத்திங் டு டூ, நான் வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் எழுதினேன் உங்களை பற்றி, அதனால் வந்து நடந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொன்றும் சிஷ்யனை பற்றி ஆனந்திப்போம். நான் எப்போயா 3 மணி திடீர்னு போனேன், இன்றைக்கி அடை பண்ணியிருக்கேன், மாமி அடை கொண்டு வாங்க, ராஜா வந்திருக்கேன், இதெல்லாம் காஃபி போட்டு கொண்டு வாங்கன்னுவா. அடை அது மேலே வந்து வெண்ணெயை விட்டு வெள்ளத்தையும் தட்டி வச்சு எனக்கு கொடுப்பா, ஆஃபர் பண்ணுவாள். அது மாதிரிலாம் பண்ணவே இந்த தாய்ப்பாசமான அந்த காருண்ய சுரூபியாக இருந்தால் அவள் மறைஞ்ச பிறகு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இந்த கைடிங் ஸ்பிரிட் இல்லை. ஏன்னா எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க குழந்தைண்டே. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கா எனக்கு. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல அனுப்புகிறேன். இப்போ இருக்கிற சிஷ்யர்களாக இருக்கும், எனக்கு நிறைய பேர் சிஷ்யாலாம் இருக்கா. பட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லப்படுறது. என் குருவுக்கு வந்து நவராத்திரி போகும்போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு நான் புடவை வாங்கி கொடுப்பேன். நான் அவளுக்கு எத்தனை பேர் பட்டு புடவே வாங்கி கொடுக்குறான்னு இருக்கா. நான் காட்டன் சாரி தான் வாங்கி போவேன், 9 hours. அது கட்டி போகுது. ஸோ குருக்கிட்ட போகும்போது நிறைய பழங்கள் இழங்கள்லாம் வாங்கும்போது அது இதை ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நான் கட்டியிருந்துக்கிற இந்த வேஷ்டி வந்து கணேசன் பையன், அவன் வந்து நல்ல இதில் ஒர்க் பண்ணுறான், ஹெச்சியில் ஒர்க் பண்ணுறான், பெங்களூரில் இருக்கான். அவன் வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேஷ்டி வாங்கி கொடுத்தான். இந்த வேஷ்டி எடுக்கும்போதெல்லாம் அந்த பையனை பற்றியே நினைக்கும். இது ஏன் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும். ஒரு வேஷ்டியோ புடவையில் அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் அந்த நூல் இருக்கு இல்லையா, அது பெண்ணை குறிக்கிறது, வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாம் ஆணை குறிக்கிறது. எவ்வளோ நூறு இழைகள் இருக்கோ அவ்வளோ காலம் சொர்க்கவாசம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. யார் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த பலன் வருதுன்னு சொல்லியிருக்கு. நான் வியூவர்ஸுக்கு எல்லாம் சொல்கிறேன், உங்கள் பர்த்டே இது மாதிரிலாம் இருக்கும்போது குரு காணிக்கைக்கு எதை கொண்டு கொடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவள் சந்தோஷப்படுறாள். அதை பார்த்த உடனே நம்ம வந்து அதனால நான் எங்கிட்ட 50 வேஷ்டி இருக்குது வேறு. பட் சிஷ்ய பையன் கொடுத்தானேன்னு சொல்லும்போது அதை அணிஞ்சிருக்கும் போது அவள் நல்லா இருக்கணும்னு தோணும். அது இப்போ இங்கே உஷான்னு ஒரு பொண்ணு இருந்தால், பவளமல்லி மரம் வந்து வாத்தில் இருந்தது பூம்புகார் நகரில். கூட நிறையா பூ கொடுத்துருவோம். மழையாக இருந்தால் கூட அவள் 2 வீலரில் வந்து கொடுத்துட்டு போவோம். அந்த புஷ்ப அர்ச்சனை பண்ணும்போது அவள் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைப்போமா இல்லையா? குரு நல்லா இருக்குன்னு நினச்ச உடனே அவளுக்கு வந்து நல்லது நடக்கும்னு சொல்ல சாஸ்திரங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, குருக்கும் சிஷ்யனுக்கு உண்டான ரிலேஷன் நல்லபடியாக ஆகணும், நல்ல குரு அமையணும், குருவை சந்தேகப்படக்கூடாது. அவள் வந்து நமக்காக பண்ணுறான்னா அதில் பரிபூர்ண நம்பிக்கையோடு செய்யணும். அதை இப்போ மோகன் குருஜி பண்ணுறாரு. அவளுடைய சிஷ்யர்கள்லாம் பார்த்தா அந்த மாதிரி இருப்பாள். அவள்லாம் அந்த மாதிரி அவருக்கு ஆஃபர் பண்ணுவாள். அவருக்கு அப்படியே இப்போ அவர் பண்ணுற ஒவ்வொரு பூஜையிலையும் கூடையே அப்படி புஷ்பத்தையே கொட்டுவா, மேலே மலையாட்டம் ஆகிடும். அப்போ சொன்னார் நான் ஒரு தடவை, இந்த மாதிரி உள்ள புஷ்பங்கள் இருக்க இந்த வாசம், நானே மனுஷ பரவி நானே ஆனந்திக்கும் போது அந்த அம்பாளை புஷ்பத்தால் வந்து நம்ம அலங்கரிக்கும் போது எப்பேற்பட்ட சந்தோஷம் அந்த தெய்வம் அடைகிறது. அப்போ எப்பேற்பட்ட அனுக்கிரகம் அவளுக்கு கிடைக்கணும். புஷ்பங்கள் நிறைய செய்ய 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 அம்பாளுக்கோ எந்த தேவதைக்கு பண்ணும்போது கஷ்டம் நிவர்த்தி ஆகும் சொல்லியிருக்கு. புஷ்பமே இல்லாமல் பூஜை பண்ண முடியாது. 2 பூ ஒரே ஒரு பூவெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சாமந்தி பூவெல்லாம் பிச்சு போடக்கூடாது. ரோஜா இதழ் தானே உதிர்ந்துடும், அது போடலாம். அந்த மாதிரி தாமரை இதில் போடலாம். விஷயம் எந்த பூவும் பிச்சு போடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி தேவதா உபாசனை பண்ணணும். குருவோட அனுகிரகம் எல்லாருக்கும் வரணும். அது குருவை உள்ளூரில் இருந்தால் அட்லீஸ்ட் வாரத்தை ஒரு நாளை போய் பார்க்கணும், மாதத்தில் ஒரு நாளை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. வெளியூரில் எங்கேயா இருந்தால் வருஷத்துக்கு ஒரு நாளை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த அவாளுக்கு யார் குருவோ அவளை வந்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை நினச்சி நினைங்க, அவளுக்கு பணிவடை செய்யுங்க, அவளுக்கு எல்லாம் செய்யுங்க. அவளுக்கு நீங்கள் செய்யும்போது அதை நினச்சாலே உங்களுக்கு நன்மை நடந்துடும். அது இதோட இந்த குருமகிமான்றதை நான் நிறைவு செய்கிறேன்.